வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாநில அரசில் நேற்று வந்து மாநில சட்டமன்றம் வரைக்கும் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள், அமைச்சரவை இதெல்லாம் பார்த்தோம். நான் கடைசியாக வந்து சட்டமன்றத்தில் என்னென்ன இருக்கும், கீழவை மேலவை அப்படிங்கிற டீட்டெயிலாம் பார்த்து முடிச்சிட்டோம். அந்த வீடியோவோட மாநில அரசு அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி மத்திய அரசு பார்த்தோம். இந்த மத்திய அரசு மாநில அரசில் 2 பொசிஷன் மட்டும் நம்ம பார்க்கணும். அதுதான் வந்து இந்திய அரசோட தலைமை வழக்குரைஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அடுத்து மாநில அரசோட தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல். இவங்க 2 பேரோட பொசிஷன் வந்து நம்ம பார்க்கணும். மத்திய அரசு பார்க்கும்போது நம்ம தலைமை வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரல் பார்த்துருக்கணும். அதே மாதிரி மாநில அரசு பார்க்கும்போது அட்வொகேட் ஜெனரல் பார்த்துருக்கணும். அதனால நான் அதை 2ஐயும் கம்பைன் பண்ணி இந்த வீடியோவாக கொடுத்துட்டேன். தட் உங்களுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். நிர்வாகத்துறை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த வீடியோவோட. அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது நீதித்துறை, உள்ளாட்சி அமைப்புகள் அதெல்லாம் வரும். உள்ளாட்சி அமைப்புகள் பார்த்துட்டு கூட நீதித்துறை பார்க்கலாம். நீதித்துறையில் வந்து தேர்தல், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், அப்புறம் நீதிபதிகள் அவங்களோட தகுதிகள் என்ன, அதிகாரங்கள் என்ன, அதெல்லாம் வரும். ஓகேவா? அதை அடுத்தடுத்து பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்கக்கூடியது இந்த 2 வீடியோ தான். இதுக்கு முன்னாடி போட்ட பாலிட்டி வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம டெய்லி பிடிஎஃபாக தான் சென்ட் பண்ணுவோம். இன்னைக்கு என்ன வீடியோ போடுறோமோ அதை வந்து மறுநாள் சென்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். 200 பே பண்ணீங்கன்னா பாலிட்டியோட எல்லா பிடிஎஃப்மே உங்களுக்கு 1 by 1 சென்ட் பண்ணுவோம். அதுக்கு என்னோட மெயில் ஐடிக்கு டீட்டெயில் வந்து கேளுங்க. மெயில் ஐடியில் பாலிட்டி நோட்ஸ் வேணும்னு சொல்லி மெயில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாலிட்டி நோட்ஸ் கொடுப்போம். மெயில் ஐடி வந்து ladystuff@gmail.com. ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர். ரொம்ப முக்கியமான போஸ்டிங், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தலைமை வழக்குரைஞரை நம்ம நியமிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 76. ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல், நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து ஆர்டிக்கல் 76 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க, இல்லைன்னா அட்டார்னி ஜெனரலை நியமிக்கக்கூடிய ஆர்டிக்கல் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால 76 மறக்காதீங்க. இவர் யாரு, என்ன பண்ணுவார்னா நம்ம நாட்டோட உயர் சட்ட அதிகாரி இவர் தான். இவர் வந்து குடியரசுத் தலைவரால் தான் நியமிக்கப்படுவார். அதாவது என்னன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதியா ஆகிறதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கோ அது எல்லாமே இந்த அட்டார்னி ஜெனரலுக்கும் இருக்கணும். ஓகேவா? ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட நீதிபதியா வந்து ஆகணும்னா என்னென்ன தகுதியெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதே தகுதி தான் இந்த அட்டார்னி ஜெனரல். அந்த போஸ்டிங் இந்த போஸ்டிங் ஒண்ணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவர் என்ன பண்றாருன்னா குடியரசுத் தலைவரால் தானே நியமிக்கப்படுறாரு. அதே குடியரசுத் தலைவர் தான் இவர் எந்த நேரத்திலையும் வேணாலும் பதவியிலிருந்து நீக்கலாம், இல்லை அப்படின்னா பதவி விலகலுக்கான கடிதத்தை அளிக்க முடியும். எல்லாமே குடியரசுத் தலைவர் கையில தான் இருக்கு. அவர் தான் நியமனம் செய்ய முடியும். அவர் தான் வந்து அவரை பதவியிலிருந்து விலக்க முடியும். சரி, இவருக்கு என்ன அதிகாரங்கள், செயல்பாடுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குடியரசுத் தலைவரால் குறிப்பிடப்பட்ட சட்ட விவகாரங்கள் மீது இந்திய அரசாங்கத்திற்கு ஆலோசனை. அதாவது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஜட்ஜ், ஒரு ஃபேமிலி அட்வொகேட் வச்சிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி. அப்போ ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனைனா அந்த அட்வொகேட் வந்து சால்வ் பண்ண, இல்லை ஒரு கம்பெனினா கம்பெனிக்குன்னு சொல்லி ஒரு அஃபிஷியலாக ஒரு அட்வொகேட் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம இந்திய நாட்டுக்கு மத்திய அரசுக்குன்னு சொல்லி ஒரு அட்வொகேட் இருக்கார். அவர் தான் வந்து அட்டார்னி ஜெனரல். ஓகேவா? அந்த தலைமை வழக்குரைஞராக இருப்பார். அதாவது குடியரசுத் தலைவருக்கு ஏதாவது சட்ட விவகாரங்கள்லையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு, இது வந்து சட்டப்படி பண்ண முடியுமா அப்படிங்கிறத இவர்கிட்ட தான் ஆலோசனை கேட்க முடியும். இவர் தான் சொல்வார் இது சட்டத்தில் இருக்கு, இது இல்லை அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே குடியரசுத் தலைவருக்கு குறிப்பிட முடியும். அப்போ இந்திய அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குறது தான் இவரோட மெயினான வேலை. அடுத்து எல்லா நீதிமன்றத்திலும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நீதிமன்றத்திலும் இவர் போய் வழக்காடலாம். அவரை யாருமே வந்து எதிர்க்க முடியாது. ஓகேவா? சரி, எல்லா நீதிமன்றத்திலையும் போய் வழக்காடலாம். அடுத்து நாடாளுமன்ற 2 அவைகளின் செயல்முறைகளிலும் பேசுவதற்கு, பங்கு கொள்வதற்கு உரிமை இருக்கு. நாடாளுமன்றத்தோட 2 அவை, லோக்சபா, ராஜ்யசபா இருக்கு இல்லையா, அந்த 2 அவையிலுமே இவர் போய் பேச முடியும். அங்க போய் அங்க என்ன நடக்குதுங்கிறத இவர் வந்து பங்கு கொண்டு பார்க்க முடியும். அதுக்கான எல்லா உரிமையுமே இவருக்கு இருக்கு. அடுத்த அதிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே 2 அவையிலையும், நாடாளுமன்றத்தோட 2 அவை கூட்டத்திலோ அல்லது ஒரு 2 அவையும் சேர்த்து வச்சு கூட்டம் நடத்துவாங்களே, அதுலயோ வந்து இவர் உறுப்பினராக இடம்பெறலாம். ஆனா இவர் வந்து வாக்களிக்க முடியாது. ஓகேவா? மறைமுக தேர்தல் வச்சு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறது, இல்லை அமைச்சரவை தேர்ந்தெடுக்கிறது, ஏதோ ஒரு விஷயங்கள் அவங்க பண்ணாங்கன்னா அந்த இதுல போய் ஓட் பண்ண முடியாது அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு. பட் அதுல ஒரு உறுப்பினரா, ஒரு மெம்பரா வந்து இவர் இடம்பெறலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞருக்கான அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள். இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகையுமே
கழிப்புகளையும் இவர் பெறுகிறார். ஓகேவா? ஸோ நாடாளுமன்ற உறுப்பினருக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ அத்தனை சலுகையுமே அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கும் கிடைக்கும். அதே மாதிரி சட்ட விலக்களிப்பும் இவருக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இவரோட அதிகாரங்கள். இதே மாதிரி இப்போ வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அட்வொகேட் ஜெனரல் பார்த்தோம், தலைமை வழக்கறிஞர் பார்த்தோம். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு அட்வொகேட் ஜெனரல் இருப்பாங்க. ஸோ அவரோட டீட்டெயில் பற்றி சொல்லக்கூடியது வந்து 165 ஆர்டிகிள் 165ல சொல்லுது. மாநிலத்தின் உயர்ந்த சட்ட அலுவலராக வந்து தலைமை வழக்கறிஞர் இருப்பாரு அப்படிங்கிறத சொல்லுது. ஓகேவா? ஸோ அதே மாதிரிதான் மாநில அரசுக்கு ஏதாவது ஒரு சட்டம் சார்ந்த ஒரு விஷயத்திலேயோ இல்லை சட்டம் இயற்றலாம் இயற்றக்கூடாது, இந்த சட்டத்தை கொண்டு வரலாம், அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஆலோசனை வழங்குறது வந்து மாநில அரசோட தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் தான் வழங்குவாரு. அது மட்டும் இல்லாம அந்த சட்டம் சம்பந்தமாக இடப்படும் பணிகளை செய்ய தலைமை வழக்கறிஞர் நியமனம் செய்யப்படும். அது சட்டம் சார்ந்த பணிகள் செய்யறதா இவரோட வேலை. சரி, இவருக்கு என்ன தகுதிகள் இருக்கும் அப்படின்னா, அங்க என்ன பார்த்தோம், உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருந்தா அதே தகுதிகள் தான் அட்டர்னி ஜெனரலுக்கு இருக்குன்னு பார்த்தோம். இவருக்கு வந்து உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படுவதற்கான தகுதிகளை இவர் வந்து பெறுவார், அட்வொகேட் ஜெனரல். ஓகேவா? இவர் வந்து இந்திய குடிமகனா இருக்கணும். அதே மாதிரி 10 வருஷம் ஆல்ரெடி இவர் வேலை பார்த்துருக்கணும். அதுவும் நீதி பணியில வந்து 10 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கணும். அதே மாதிரி உயர்நீதிமன்ற வழக்கறிஞரா, ஹைகோர்ட்டோட வழக்கறிஞரா, அட்வொகேட்டா வந்து 10 வருஷம் வேலை பார்த்துருக்கணும். ஸோ இது எல்லாமே அட்வொகேட் ஜெனரல் ஆகிறதுக்கான தகுதிகள். சரி, இவரோட பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் விரும்பும் வரைக்கும் இவர் பதவியில் இருக்கலாம். அந்த பொறுத்தளவுக்கு அட்டார்னி ஜெனரல் பொறுத்தளவுக்கு குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறாரு. குடியரசுத் தலைவர் தான் அவருக்கு பதவியிலிருந்து விலக்கம் செய்கிறாரு. எல்லாமே குடியரசுத் தலைவர் பொறுத்து தான் அமைதுன்னு பார்த்தோம். இங்கே வந்து மாநில அரசு அப்படிங்கிறதுனால ஆளுநர் தான், ஆளுநரோட விருப்பம் இருக்கிற வரைக்கும் பதவி இருக்கலாம். அதே மாதிரி எந்த நேரத்திலையும் இவரை வந்து விலக்கலாம் அந்த பதவியில இருந்து. எல்லாமே ஆளுநருக்கு தான் உண்டு. அது மட்டும் இல்லாமல் பதவி விலகல் கடிதத்தை ஆளுநருக்கு அளிப்பதன் மூலமாக தான் ராஜினாமா செய்ய முடியும் இவர் அட்வொகேட் ஜெனரல். அதே மாதிரி ஒரு ஆட்சி மாறுது அப்படின்னா தலைமை வழக்கறிஞரோட பதவி விலகுவது ஒரு மரபு. ஓகேவா? ஸோ இப்போ 4-5 வருஷம் இல்லை நடுவுலையே வந்து ஆட்சி மாறுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் வந்து ஏன்னா இது வந்து அதுக்கு முன்னாடி இருந்த அரசனால உருவாக்கப்பட்ட பதவிங்கிறதுனால புதிய அரசு வந்ததுக்கு அப்புறம், புதிய ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் இந்த பதவி சொல்லாமையே பதவி விலகிடணும் அப்படிங்கிறது ஒரு மரபாவே வச்சிருக்காங்க. அடுத்து கடமை பணிகள். இவருக்கு என்னென்ன மாதிரியான கடமைகள், பணிகள் அண்ட் உரிமைகள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். மாநில அரசால் ஒப்படைக்கப்படக்கூடிய சட்ட விஷயங்கள்ல மாநில அரசுக்கு ஆலோசனை, மெயின் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்கான ஆலோசனை வழங்குறதா இவரோட வேலை. அடுத்து சட்டத்தன்மை வாய்ந்த பிற கடமைகளை செய்தல், எல்லாமே சட்டம் சார்ந்த விஷயங்கள்ல தான் அவர் பண்றாரு. அது தவிர அரசியலமைப்பாலேயோ அல்லது பிற சட்டங்களாலேயோ அவருக்கு வழங்கப்பட்டுள்ள பணிகளை ஆற்ற முடியும். அது மட்டும் இல்ல, இந்த சட்டம் தன்மையை வந்து ஆலோசனை கொடுக்கறது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்றது, அது மட்டும் இல்லாம இவருக்குன்னு அரசியலமைப்புல என்ன சொல்லியிருக்காங்களோ, அட்வொகேட் ஜெனரலுக்கு பணிகள் என்ன சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே செய்யறது இவரோட வேலை. சரி, உரிமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனது வாதத்தினை மாநில எல்லைக்குள் உள்ள எந்த நீதிமன்றத்திலும் எடுத்துரைக்க முடியும். அதாவது ஏன்னா இவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்டால உருவாக்கப்படக்கூடிய அட்வொகேட் ஜெனரல் அப்படிங்கிறதுனால, இப்ப தமிழ்நாட்டோட அட்வொகேட் ஜெனரல்னா அந்த தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த நீதிமன்றத்துல வேணாலும் போய் இவர் வந்து வழக்காடலாம், வாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அட்டார்னி ஜெனரல் அப்படி கிடையாது. அட்டார்னி ஜெனரல் இந்தியாவுக்குள்ள இருக்க எந்த நீதிமன்றத்தில் வேணாலும் போய் வாதம் செய்யலாம். அடுத்து சட்டமன்ற இரு அவைகளும் அதன் குழுக்களிலும் கலந்து கொண்டு பேசுற உரிமை. ஸோ அதுல அந்த குழுக்கள்ல கலந்துக்கிட்டு பேச உரிமை இருக்கு. அடுத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்குள்ள சிறப்புரிமையும் பாதுகாப்பும் இவருக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே சட்டமன்றம் சார்ந்த விஷயங்கள், உரிமைகள் இவருக்கு இருக்கு. அங்க பார்க்கும்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சோ அது எல்லாமே அவருக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் நான் சேர்த்து கொடுத்த காரணம் கம்பேர் பண்ணி படிச்சா இன்னும் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இது வந்து புக்லயே பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் வரும். மத்திய அரசு அப்படின்னு நம்ம படிக்கும்போது அட்டார்னி ஜெனரலோட பதவியை பத்தி சொல்லியிருப்பாங்க புக்ல. அதே மாதிரி மாநில அரசு நம்ம படிக்கும்போது அட்வொகேட் ஜெனரல் பத்தி டாபிக் வந்திருக்கும். ஸோ நான் அதை ரெண்டையும் உங்களுக்கு கம்பைன் பண்ணி கொடுக்கும்போது யார் யாருக்கு என்னென்ன உரிமை, அட்டார்னி ஜெனரலை பொறுத்தளவுக்கு குடியரசுத் தலைவர் தான், நாடாளுமன்ற இரு அவையில் அதே மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான விஷயங்கள் இவருக்கு இருக்கும், உரிமைகள் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதியாக என்னென்ன தகுதிகள் இருக்கோ அது எல்லாமே இருக்கும். அதே இது மாநில அரசுக்கு வரும்போது அப்படியே மாநில ஆளுநருக்கு ஆலோசனை சொல்றது, உயர்நீதிமன்ற நீதிபதியா நியமிக்கிறதுக்கான தகுதிகளை இருக்கணும். அது மட்டும் இல்லாம சட்டமன்றத்தோட இரு அவைகளை அவர் வந்து பேச முடியும்.
சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான உரிமைகள் இவருக்கு இருக்கு அப்படிங்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசோட நிர்வாகம் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து உள்ளாட்சி அமைப்புகள் இல்லை அப்படின்னா நம்ம தேர்தல் நீதித்துறை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவோ அடுத்தடுத்த டேஸ் வந்து உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.